Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக வந்து எக்ஸலில் எப்படி ஒரு கால்குலேஷன் போடுறது, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் நான் ஒரு செல் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செல்லில் வந்து நான் ஒரு கால்குலேஷன் போடணும். அதாவது கால்குலேஷன் அப்படின்னா ஒரு அடிஷனாக இருக்கலாம், ஒரு மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கால்குலேஷனை வந்து நம்ம அந்த செல்லில் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் கொடுங்க. ஏன்னா ஈக்குவல் கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ அப்படியே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 + 5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் பாருங்கள், நம்ம கொடுத்த வேல்யூ என்னவோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இது வந்து கால்குலேஷனாக எடுத்துக்கல. அப்போ இந்த செல்லில் நம்ம கொடுக்குறது வந்து கால்குலேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் போடுங்க. அடுத்தது ஸ்பேஸ் விடாமல் நம்மளோட கால்குலேஷன் என்னவோ அதை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 + 3 அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதாவது 2வையும் 3யும் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஈக்குவல் கொடுத்ததுனால இது வந்து கால்குலேஷனாக எடுத்துக்கும். இப்போ கொடுத்துட்டு என்டர் அடித்தா பாருங்கள், இதனுடைய ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த செல்லில் வந்து நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த செல்லில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நமக்கு ஃபார்முலா பார் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கோமோ அல்லது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை நமக்கு இந்த செல்லிலேயே வந்து என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா பாருங்கள் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் கூட தான் நமக்கு சப்ராக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்தா பாருங்கள் 2 நம்பரும் நமக்கு மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி நம்ம டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் போட்டால் பாருங்கள் நமக்கு 2 வந்து 3ஆல் டிவைட் ஆகி அந்த ரிசல்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த மாதிரி பேசிக்கான எந்த கால்குலேஷன் வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செல்குள்ளார ஈக்குவல் கொடுத்து பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வந்து இதில் கொடுத்துருக்குறோம். 2/3 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இதே வந்து இந்த வேல்யூ நமக்கு செல்லில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் ஒரு 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்த செல்லில் பார்த்திங்கன்னா ஒரு 36 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 2 வேல்யூவும் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 25 + வந்து 36 இந்த 2 வேல்யூவும் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த செல்லில் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த செல்லோட அட்ரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த செல்லோட அட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த காலமில் இருக்குது, எந்த ரோவில் இருக்குது. இப்போ இது வந்து ஏ காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுனால இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம A1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதனோட அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பி காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறதுனால இதனோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து B1. அப்போ நம்ம கால்குலேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபார்முலா போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேல்யூவை எடுக்கிறதுக்கு அந்த வேல்யூவோட அட்ரஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம A1 அப்படிங்கிற அந்த செல்லோட அட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது ப்ளஸோ மைனஸோ என்ன கால்குலேஷன் போடுறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 36 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும். இது வந்து B1ல் இருக்கிறதுனால B1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ நமக்கு பாருங்கள் டோட்டல் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த செகண்ட் வேல்யூ, இப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் டோட்டலும் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ 25ல் நான் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள் இந்த டோட்டல் வந்து 56 அப்படிங்கிறது மாறிக்கிச்சு. இதே வந்து 36க்கு இல்லை 30 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அந்த 50 அப்படிங்கிறது பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது இப்போ நான் இந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஐட்டமோட ரேட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்பிள் அப்படின்னா 210, ஆரஞ்சு அப்படின்னா 150 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஐட்டமோட அந்த ரேட்டும் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த காலமில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேஜி அப்படிங்கிற காலமில் ஒவ்வொரு ஐட்டம்லேயும் எத்தனை கேஜி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ. இப்போ ஆப்பிள் பார்த்திங்கன்னா வந்து 5 கேஜி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5 கேஜிக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி ஆரஞ்சுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எவ்வளோ டோட்டல் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்தது ஓவராலாக அந்த 5 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டலுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ஒரு 5% ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அடுத்ததாக அந்த டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ நெட் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஐட்டமுக்கும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஈக்குவல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து ரேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா டோட்டல் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரேட் இன்ட்டு கேஜி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ரேட்டையும் இந்த கேஜியும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதனால் ரேட் இருக்கிற இந்த C2 அப்படிங்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டு அடுத்தது கேஜி இருக்கிற இந்த D2 அப்படிங்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தா போதும், நமக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஆரஞ்சோட டோட்டல் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஈக்குவல் C3 மல்டிப்ளை D3. இப்போ இந்த ரெண்டு செல்லில் இருக்க இந்த ஃபார்முலாவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் வந்து C2 அண்ட் D2ன்னு இருக்குது. அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து C3 அண்ட் D3ன்னு இருக்குது. அப்போ ஒரே ஃபார்முலா தான், ஆனால் அதில் அந்த ரோ நம்பர் மட்டும் மாறி இருக்குது. இப்போ இது வந்து செகண்ட் ரோவில் இருக்கிறதுனால C2 அண்ட் D2ன்னு வந்திருக்கு. இதனோட வேல்யூஸ் எல்லாமே வந்து தேர்ட் ரோவில் இருக்கிறதுனால C3 அண்ட் D3 இருக்குது. அப்போ ஒரே கேல்குலேஷன், நமக்கு அந்த ரோ நம்பர் மட்டும் மாறுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செல்லாக வந்து ஃபார்முலா டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ரைட் பாட்டமில் பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா ப்ளஸ் இந்த மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா செல்லுக்கும் பாருங்கள் அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த செகண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து C3 அண்ட் D3ன்னு மாதிரி இருக்கும். அடுத்த செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து C4 அண்ட் D4ன்னு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சம் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் கொடுத்துட்டு ஒவ்வொரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து E2 ப்ளஸ் E3 ப்ளஸ் E4 ப்ளஸ் E5 ப்ளஸ் E6 இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் டோட்டல் வந்து கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5 செல்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக வந்து ஒவ்வொரு செல்லாக செலக்ட் பண்ணி ப்ளஸ் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதே வந்து செல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு செல்லாக செலக்ட் பண்ணி நம்ம ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சம் பண்ணுறதுக்கு சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ சம் ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் சம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவோட நேம் கொடுக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம 1 by 1 கம்மா கொடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 வேல்யூ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 25, 36, 87. இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கம்மா கொடுத்துட்டு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம எத்தனை வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கம்மா கொடுத்து 1 by 1 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள். அந்த 3 நம்பரோட டோட்டல் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இதே வந்து செல்லில் இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸும் நம்ம கம்மா கொடுத்து 1 by 1 கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்லோட வேல்யூ E2, அடுத்த செல்லோட வேல்யூ E3, அடுத்த செல்லோட வேல்யூ பார்த்திங்கன்னா E4 கொடுத்து என்ட்ரு அடித்தா அதனோட டோட்டல் வந்து கிடச்சிரும். ஆனால் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக சூஸ் பண்ணாமல் ஓவராலாக இங்கே இருக்க எல்லா வேல்யூவும் சூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் இருக்க இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்திங்களா. ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு இது வந்து E2லேருந்து E5 வரைக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் செல் வந்து E2, இந்த டோட்டல் எண்ட் ஆகிற செல்லோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து E6. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செல்லோட அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸ்டார்டிங் செல்லோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து E2 கோலன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த டோட்டல் எண்ட் ஆகிற அந்த செல்லோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து E6. அப்போ E6 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனோட ஓவரால் டோட்டல் வந்து கிடச்சிரும். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த செல்லோட அட்ரஸை மேனுவலாக டைப் பண்ணியிருக்கோம். மேனுவலாக டைப் பண்ணாமல் நம்ம மவுஸ் வச்சே பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்ரஸை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு என்னென்ன செல் வேணுமோ அந்த செல் எல்லாமே நான் மவுஸ் வச்சு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். E2லேருந்து E6 வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். நமக்கு அதனோட டோட்டல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம காலமை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து சம் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து ஒரு ரோவை செலக்ட் பண்ணி அந்த ரோவில் இருக்க வேல்யூஸை நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோவில் நம்ம எந்த வேல்யூஸை சம் பண்ணணுமோ அதனுடைய ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது C2லேருந்து E2 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். நமக்கு இதனோட
டோட்டல் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ரோவோட டோட்டல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த செல்லை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணால் போதும். இதே ஃபார்முலா நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் அப்ளை பண்ணி நமக்கு அதனோட டோட்டல் பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஓவரால் செல்லோட வேல்யூ நமக்கு டோட்டல் ஆகணும். அதாவது இதில் வந்து நமக்கு ரோஸ் இருக்குது, காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஓவரால் வேல்யூ நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சம் ஃபங்க்ஷன் வச்சு சம் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு சம் ஆஃப் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரம் செல் பார்த்திங்கன்னா வந்து C2 அதிலேருந்து நமக்கு எவ்வளோ வேல்யூஸை வந்து சம் பண்ணணுமோ அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், C2லேருந்து E6 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் பார்த்திங்கன்னா நமக்கு சம் ஆகிடும். இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள். ஓவரால் இப்போ இந்த எல்லா செல்லோட சம்மும் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற ரோவையும் வந்து சம் பண்ணிக்கலாம், காலமும் சம் பண்ணிக்கலாம், அல்லது எல்லா செல்ஸையும் சேர்த்து கூட வந்து நம்ம சம் பண்ணிக்க முடியும். இதே வந்து ஒரு காலம் ஃபுல்லாக இருக்கிற வேல்யூ நம்ம சம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த G காலம் ஃபுல்லாக வேல்யூஸ் இருக்குது. இதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது நமக்கு தெரியாது, அதாவது எத்தனை ரோஸ் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து சம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து ஒரு 3 செல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 32, 63, 85 கொடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சம் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலமோட ஹெட்டிங், இப்போ இந்த காலமோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா வந்து G இருக்குது. இந்த நான் Gயை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் ஃபுல்லாகவே பாருங்கள் நமக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நமக்கு சம் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேல்யூஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அதாவது இந்த காலமில் எத்தனை ரோ இருந்தாலும் சரி அந்த ரோவில் இருக்க எல்லா வேல்யூமே வந்து நமக்கு சம் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலமை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு அந்த காலமோட நேம் கோலன் சேம் அதே காலமோட நேம் நம்ம கொடுத்தா போதும். அந்த காலம் என்டையராக வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ அதனால் ஈக்குவல் இந்த அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து நமக்கு E7 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. இப்போ அந்த E7 அப்படிங்கிற அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டோட நம்ம 0.05 அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிரும். ஆனால் வந்து இதில் நம்ம இந்த மாதிரி 0.05 கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக 5 கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற சைன் கொடுத்தா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 5% வந்து கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம் பாருங்கள். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்டுக்கான அந்த 5% டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெட் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். நெட் அமௌண்ட் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு ஈக்குவல் டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு E7ல் இருக்குது மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் வந்து E8ல் இருக்குது. இப்போ கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். நமக்கு நெட் அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெட் அமௌண்ட் வந்து ரவுண்டோட வேல்யூவாக வராமல் நமக்கு பைசேயில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து ரவுண்டோட எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12.789 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நம்பரை ரவுண்ட் பண்ணுறோமோ அதை வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்பரில் நமக்கு டெசிமல் வேல்யூஸில் எத்தனை டிஜிட் வேணும், அதாவது இந்த டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் இருந்தால் போதும் அப்படின்னா நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு அந்த டெசிமல் 2 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதே வந்து எனக்கு இது வந்து ஒரு ரவுண்டோட அமௌண்ட்டாக வேணும், எனக்கு வந்து இந்த டெசிமல் வேல்யூஸே வேணாம் அப்படின்னா இதில் வந்து 0 அப்படின்னு கொடுத்தா போதும் பாருங்கள். இது வந்து நமக்கு ஹோல் வேல்யூஸை வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதில் நமக்கு இந்த டெசிமல் வேல்யூ 0.5க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால இது 13 வந்து ரவுண்ட் ஆகிருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து 0.5க்கு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நமக்கு 12 வந்து கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை நம்ம ரவுண்டட் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெட் அமௌண்ட் வந்து நமக்கு ரவுண்டட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகணும். அதனால் ஈக்குவல் ரவுண்ட் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நெட் வேல்யூ கொடுக்கணும். நெட் வேல்யூ வந்து நமக்கு டோட்டல் மைனஸ் டிஸ்கவுண்ட், அதனால் இந்த கால்குலேஷன் அப்படியே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கமா இதில் வந்து நமக்கு டெசிமல் வேல்யூஸ் எதுவுமே வேணாம், நமக்கு ஹோல் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகணும். அதனால் 0 கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள். நமக்கு இது வந்து ஹோல் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஒரு கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கால்குலேஷன் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.